ஒரு 5000 வருஷ பழமையான புத்தகம் இன்றைய நவீன மரபியல் அறிவியலோடு, அதாவது ஜெனடிக்ஸோடு அச்சு பிசகாம ஒத்து போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆமா, உங்களை தான் கேக்குறேன். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. எந்த விதமான தகவல் சுமையும் இல்லாம மிக முக்கியமான உங்களை ஆச்சரியப்படுத்துற தகவல்களை மட்டும் இன்னைக்கு நாம தோண்டி தருவ போறோம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூல ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக விவாதத்துக்கு உள்ளான விஷயங்கள். ஆமா, மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்க பெண்களுக்கான திருமண முறைகள், உரிமைகள், அப்புறம் அந்த விதிகளுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்க பண்டைய மருத்துவ மற்றும் உளவியல் தத்துவங்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். கரெக்ட், அதை சொல்லிருங்க. இந்த உரையாடல்ல நாம பார்க்க போற கருத்துக்கள் எல்லாமே பழங்கால சமூக அமைப்பு, அப்புறம் அன்றைய மனிதர்களோட தத்துவங்கள் சம்பந்தப்பட்டவை. இதுல நமக்கு எந்தவித அரசியல் அல்லது சமூக சார்பும் கிடையாது. ஆமா, எந்த சார்பும் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்க மூல ஆதாரங்களை மட்டுமே தரம் பிரிச்சு முழுமையான நடுநிலையோடு நம்ம ஆராய போறோம். அதாவது இந்த நூல்ல உள்ள பார்வைகளை நாம் ஆதரிக்கிறோம் என்றோ அல்லது எதிர்க்கிறோம் என்றோ அர்த்தம் கிடையாது. பலாயிரம் வருஷங்களுக்கு முந்தைய ஒரு சமுதாயம் எந்த அடிப்படையில சிந்திச்சாங்க அப்படிங்கிறத உள்ளபடி புரிஞ்சுக்கிற ஒரு அறிவியல் ரீதியான பயணம் இது. சரியா சொன்னீங்க. சரி, எந்தவித தாமதமும் இல்லாம நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மூல ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு விதி எனக்கு ஒரு தூய்மையான அறிவியலா, ஆன்மீக சாயம் பூசப்பட்ட ஒரு அறிவியலா தோணுது. எந்த விதியை சொல்றீங்க? அதாவது ஒரு ஆண் தாயின் இரத்த பந்தத்திலோ இதை சபிண்டா உறவுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா தந்தையோட கோத்திரத்திலோ பெண் எடுக்கக்கூடாதுங்கிற அந்த கடுமையான கட்டுப்பாடு பாக்குறதுக்கு இன்றைய ஜெனடிக் கவுன்சிலிங் மாதிரி இருக்கே. உண்மையிலே நவீன அறிவியல் பார்வையில இது ஒரு மாபெரும் திறப்புன்னு தான் சொல்லணும். இப்போ தந்தையின் கோத்திரம் அப்படிங்கிறது ஒரே ரிஷியோட வழித்தோன்றல்கள். அதாவது மரபணு ரீதியா அவங்க அண்ணன் தங்கை உறவு முறையுடையவர்கள். ஓ, அப்ப தாயின் ரத்த பந்தம்னா மிக நெருங்கிய உறவுகள், கரெக்டா? ஆமா, மிக நெருங்கிய உறவுகள். நவீன மருத்துவ அறிவியல் இன்னைக்கு கான்சாங்குயினஸ் மேரேஜ், அதாவது நெருங்கிய ரத்த உறவுகளுக்குள்ள நடக்கிற திருமணங்களை வன்மையா எச்சரிக்குது. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அந்த ரெசசிவ் ஜீன்ஸ் பிரச்சனையில வருமா? எக்ஸாக்ட்லி. நாம அனைவருமே சில குறைபாடுள்ள மரபணுக்களை, அதாவது ரெசசிவ் ஜீன்ஸை சுமந்துட்டு தான் இருக்கும். ஆனா வேற வேற குடும்பங்களை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த மரபணு பிறழ்வுகள் மறைக்கப்பட்டுடும் இல்லையா? அதுதான் இயற்கையோட மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். ஆனா நெருங்கிய உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணும்போது 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரியான குறைபாடுள்ள ஜீன்ஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, அப்ப அந்த 2 ஜீன்ஸும் சேரும் போது பிரச்சனை பெருசாயிடும். கண்டிப்பா. அவை இணையும் போது அந்த ஜெனடிக் மியூட்டேஷன் வெளிப்பட்டு பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறவி குறைபாடுகள், மூல வளர்ச்சி இன்மை அல்லது தீராத மரபணு நோய்கள் ஏற்படுது. அட, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குறதுக்காக இவ்வளவு நுட்பமா இந்த விதியை வகுத்திருக்காங்களா? ஆமா, அதனாலதான் கோத்திரம் பிரவரம்னு பிரிச்சு மரபணுக்கள் கலக்காம பாத்துக்கிட்டாங்க. சூப்பர். இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த விதிகள்ல பிறப்படிப்படையிலான ஜாதி பத்தி எங்கேயும் பேசப்படல. வர்ணங்கிறது குணம் மற்றும் தொழிலோட அடிப்படையில் அமைஞ்சதுன்னு தெளிவா குறிப்பிடுறாங்க. ஆமா, அந்த இருபிறப்பாளர் அல்லது த்விஜன்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கரெக்ட். முதல் பிறப்பு தாயோட கருவறையிலிருந்து வர்றது. இரண்டாவது பிறப்புங்கிறது கல்வியாலும் ஆன்மீக தேடலாலும் ஒருவன் தன்னைத்தானே செதுக்கிக்கிறது இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. கல்வி மற்றும் தியாகத்தின் மூலமா தங்களை புதுப்பிச்சுக்கிட்டவங்கள தான் இந்த தகுதி குறிக்குது. இல்லறம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த இன்பம் மட்டும் கிடையாது. அது சமுதாயத்துக்கு நல்வழி காட்டுற ஒரு கூட்டு பொறுப்புன்னு அன்றைய சமூகம் நம்புச்சு. சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த நூல்ல என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச, கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு பகுதி இருக்கு. என்ன பகுதி அது? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க வச்சிருக்க சில கட்டுப்பாடுகள். அதாவது கபில நிற கேசங்கள் கொண்டவள், தீராத வியாதி உள்ளவள், அதிகம் ரோமங்கள் கொண்டவள், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கடுமையான விதிகள் இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் முரண்பாடாதான் தெரியும். கொஞ்சம் முரண்பாடு இல்ல, இது ரொம்ப கொடூரமா இருக்கு. மனிதநேயத்துக்கே எதிரானதா தோணுதே. ஒரு பொண்ணோட தோற்றத்தையோ அல்லது அவளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோயை வச்சு அவளை எப்படி ஒதுக்கலாம்? நீங்க என்னதான் அறிவியல்னு சொன்னாலும் இது தனி மனித சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி இல்லையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இந்த புரிதல் முரண்பாட்டுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நவீன கால சிந்தனைய நாம பழங்கால சமூகத்தின் மேல திணிக்கிறது தான். எப்படி சொல்றீங்க? இப்போ நாம இண்டிவிஜுவலிசம், அதாவது தனிமனித சுதந்திரம்ங்கிறத முதன்மையா பாக்குறோம். ஆனா பழங்கால சமூகங்கள்
கலெக்டிவிசம்னு சொல்ற சமூக மைய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. ஓ, அப்போ தனி மனிதன்கிறவன் அந்த பிரம்மாண்டமான சமுதாய உடல்ல ஒரு சின்ன உறுப்பு மட்டும்தான், அப்படிதானே? ஆமா, ஒரு உறுப்பை விட அந்த ஒட்டுமொத்த உடலோட உயிர் வாழ்வு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதாவது ஒரு தொற்று நோயோ பரம்பரை நோயோ ஒரு சிலருக்கு வந்தா அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழிச்சுடுங்கிற அபாயம் அந்த காலத்துல இருந்துச்சு. அதை தவிர்க்க அவங்க அப்படி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா வெறும் உடல் வலிமைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா அது நவீன மருத்துவ வசதிகள், தடுப்பூசிகள், ஆன்டிபயோட்டிக்கள் இல்லாத காலம். இத நாம கடந்த 5000 வருட உலக வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வரலாற்றுல அப்படி என்ன பேட்டர்ன் இருக்கு? வரலாற்றுல ஒரு மாறாத பேட்டர்ன் இருக்கு. எப்போதெல்லாம் ஒரு சமுதாயம் ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ பழகுச்சோ அப்போதெல்லாம் அவங்க உடல் வலிமை மட்டுமே கொண்ட முரட்டு இனங்களிடம் தொடர்ந்து தோத்து போயிருக்காங்க. ஓ, நீங்க வரலாற்று பேரரசுகளோட வீழ்ச்சியை பத்தி சொல்றீங்க. ரோம பேரரசை எடுத்துக்கிட்டா அவங்க சட்டம் தத்துவம்னு ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தாங்க. ஆனா காடுகள்ல வாழ்ந்த எந்த நவீன நாகரிகமும் இல்லாத ஜெர்மனிய பழங்குடிகள் கிட்டயும் ஹூனர்கள் கிட்டயும் அவங்க மண்டிட்டாங்களே, அதை தானே சொல்றீங்க? அதேதான். ரோம பேரரசு மட்டும் இல்ல, அதிநவீன விஞ்ஞான அறிவு வச்சிருந்த பண்டைய சீனா கூட மங்கோலிய புல்வெளிகள்ல குதிரையிலேயே வாழ்ந்த செங்கிஸ்கானோட முரட்டு படைகள் கிட்ட மாபெரும் உயிர் சேதத்தை சந்திச்சுச்சு. ஆமா, அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதே போல ஸ்பானியர்கள் தென் அமெரிக்காவோட இங்கா பேரரசுக்குள்ள நுழைஞ்சப்போ நடந்ததும், ஆப்பிரிக்காவோட ஜூலு பழங்குடியினருக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் நடந்த மோதல்களும் இதே உளவியலை தான் காட்டுது. ஒரு சமுதாயம் அறிவில் சிறந்திருந்தாலும் உடல் வலிமை குறைஞ்சா அவங்க அழிக்கப்படுவாங்க. சொல்லப்போனா சமீபத்திய வரலாற்றுல கூட இதை நம்ம பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவும் அப்புறம் அமெரிக்காவும் சந்திச்ச நிலை. கரெக்ட். எவ்வளவு பெரிய நவீன ஆயுதங்கள், பொருளாதார பலம் இருந்தாலும் அந்த மலைச்சூழல்ல வாழ்ந்த மக்களோட உடல் வலிமைக்கு முன்னாடி வல்லரசுகளே பின்வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் பழங்கால தர்மசாஸ்திரங்கள் இந்த ஆபத்தை ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தாங்க. ஒரு சமுதாயம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமான சந்ததியை உருவாக்குனா அவங்க ஒட்டுமொத்தமா வேறொரு முரட்டு இனத்தால் அழிக்கப்படுவாங்க. ஓஹோ. அதனாலதான் ஆரோக்கியமான பலமான குழந்தைகளை பெற்றெடுக்கணுங்கிற யூஜெனிக்ஸ் அல்லது சமுதாய நல்வாழ்வு விதிகளை அக்காலத்துல அவசியமா பார்த்தாங்க. அது இன்னைக்கு ஒரு தனி மனிதனுக்கு கொடூரமா தெரிஞ்சாலும் சமுதாயத்தை காக்க அவங்க எடுத்த தற்காப்பு நடவடிக்கை அது. இப்போ புரியுது. கல்யாணத்தை அவங்க தனிமனித இன்பமா பார்க்காம சமுதாய பாதுகாப்புக்கான ஒரு கருவியா பார்த்திருக்காங்க. சரி, அப்படியே தோற்றத்தை பத்தி பேசும்போது அழகு அப்படிங்கறது அவங்க எப்படி பார்த்தாங்கங்கிற குறிப்பு சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அழகுங்கிறது தற்செயலானது கிடையாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஒரு பெண் அழகாக பிறக்கிறது அவளது முற்பிறவியின் புண்ணியம், அதாவது கர்மபலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால ஒரு எளிய பின்னணியில பிறந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்றது எப்படி சமூக தடைகளை உடைக்குது? அவங்க அழகுங்கிறத வெறும் உடல் சார்ந்த கவர்ச்சியா பார்க்கல, அது உள்ளத்தோட ஆன்மீக முதிர்ச்சியின் வெளிப்பாடுன்னு நம்பினாங்க. அப்போ பிறப்பு அடிப்படையிலான தடைகள் எப்படி உடையுது? பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் சமுதாயம் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் கர்மவினை கோட்பாட்டின்படி அவளோட புண்ணிய பலன் அவளை உயர்ந்த இடத்துக்கு தூக்கி விடுது. ஒரு பொண்ணு எளிய பின்னணியில பிறந்திருந்தாலும் அவர்கிட்ட உள்ள நற்குணமும் அழகும் அவளை ஒரு உயர்ந்த குடும்பத்தின் இல்லத்தரசியா ஏற்க தகுதியாக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் கூறுது. சரி, அழகுக்கு இப்படி ஒரு விதிவிலக்கு கொடுக்கறாங்க. ஆனா சில கட்டுப்பாடுகள் எனக்கு சுத்தமா புரியல. கூட பிறந்த சகோதரன் இல்லாத பொண்ணையோ தந்தை யார் என்று தெரியாத பொண்ணையோ மணக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. எந்த விதத்துல நியாயம்? இது அந்த பொண்ணோட தப்பு இல்லையே. இதுக்கு பின்னாடி ஆன்மீகத்தை விட ஒரு கடுமையான சட்ட சிக்கல் இருந்துச்சு. சகோதரன் இல்லாத பொண்ணை மணக்க கூடாதுங்கிறதுக்கு பின்னாடி புத்திரிகா தர்மம்ங்கிற அக்கால சிவில் சட்டம் இருந்துச்சு. புத்திரிகா தர்மமா? அது என்ன சட்டம்? ஒரு தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா தன் மகளுக்கு பிறக்கிற முதல் ஆண் குழந்தைய தன் வாரிசா அவர் தத்தெடுத்துக்கலாங்கிற உரிமை அந்த சட்டத்துல இருந்துச்சு. ஓ, அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற ஆணோட குடும்பத்துக்கு அந்த வாரிசு இல்லாம போயிடுங்கிற அபாயம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வம்சாவளி சொத்து அப்புறம் பிண்டம் அளிக்கும் உரிமைகள் சார்ந்த ஒரு சட்ட சிக்கல். சரி, இது ஒரு சொத்துரிமை பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். ஆனா அப்ப யாருன்னு தெரியாத பொண்ணோட நிலைமை, இதற்கெல்லாம் எந்த விதிவிலக்கும் கிடையாதா? உதாரணத்துக்கு மகாபாரதத்துல சத்தியவதி, அதாவது மச்சகந்தியோட கதை வருதே. ஆமா, இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அவளோட தந்தை யாருன்னு யாருக்கும் தெரியாது. சமுதாயம் அவளை ஒரு சாதாரண மீனவ பொண்ணா, மீன் நாற்றம் வீசும் பொண்ணாவே பார்த்தது.
அப்புறம் எப்படி அவங்க ஏத்துக்கிட்டாங்க? சத்தியவதியோட பின்னணி தெரியாத நிலையிலேயும் பராசர மகரிஷி அவளோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் ஆன்ம தூய்மையையும் உணர்ந்து அவளை ஏத்துக்கிட்டார். ஒரு உன்னதமான ஆன்மா அந்த பொண்ணை ஏக்கும்போது சமூகத்தின் பொது விதிகள் உடைக்கப்படுது. அடா ஆமா, அவங்களுக்கு பிறந்தவர் தான் மாபெரும் இதிகாசத்தை எழுதிய வேதவியாசர். அதே போல உபனிஷதங்கள்ல வர்ற சத்யகாம ஜாபாலனோட கதையும் ஒரு உதாரணம். தந்தை யாரென்று தெரியாத அந்த சிறுவன் தன் குருவான கௌதம மகரிஷி கிட்ட போய் தனது பிறப்போட உண்மைய எந்த தயக்கமும் இல்லாம சொல்றான். ஓ, தன்னோட பிறப்பு பத்தி அவரே ஒத்துக்கிறாரா? ஆமா, அவனோட நேர்மைய கண்டு குரு அவனை ஏத்துக்கிட்டு ஒரு மகாரிஷியா அவனை உயர்த்துறார். பொது விதிகளை தாண்டி நேர்மையும் ரிஷிகளோட கருணையும் விதிகளை எப்படி மாத்தி அமைக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். இது ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இப்போ நாம வர்ணக்கலப்பு பத்தின பகுதிக்கு வருவோம். பிராமணர்கள் சூத்திர பெண்களை மணப்பது தொடர்பான கடுமையான விதிகள். சரி, இங்கே வர்ணம்ங்கிறது பிறப்பால் அல்ல, குணத்தின் அடிப்படையில தான் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு. இந்த விதிகள் சமுதாயத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இது எப்படி பிறப்பு அடிப்படையிலான ஜாதி அமைப்பா மாறுச்சு? இது நாம பழங்கால சமூகத்தோட ஒரு கசப்பான உளவியலோடு பொருத்தி பார்க்கணும். தமோ குணம் அப்படிங்கிறது அறியாமை மற்றும் அதீத உடல் உழைப்போடு தொடர்புடையதுன்னு அவங்க நம்பினாங்க. முற்காலத்துல அதிகாரத்துல உள்ள நிலச்சுவாந்தார்கள் வீடுகள்ல வேலை செய்யற பெண்கள் அங்கேயே தங்கி வாழற சூழல் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், அதிகாரத்துல இருக்கிற ஒரு ஆணுக்கும் அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற தற்காப்பற்ற பொண்ணுக்கும் இடையில ஈர்ப்பு உருவாகுது அல்லது வற்புறுத்தல் நடக்கிறது இயற்கை. இது ஒரு வகையில எங்களைய ஒர்க் பிளேஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது பணியிட சுரண்டல் மாதிரி இருக்கே. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. என்ன சொல்லி இருக்காரு? சூத்திர பெண்ணிடம் மோகம் கொண்டால் உன் குலம் நாசமாகும், சொர்க்கம் கிடைக்காதுன்னு ஆண்களை பார்த்து அவர் எச்சரிச்சார். ஓஹோ, அப்போ இது அந்த பொண்ணை இழிவுபடுத்துறதுக்காக இல்லையா? கிடையவே கிடையாது. இது ஆண்களோட சுய கட்டுப்பாட்டை வலியுறுத்துறதுக்கும் பெண்களை அதிகார சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்குமான ஒரு உளவியல் ரீதியான தடுப்பு சுவர். இது ஒரு வித்தியாசமான கோணம். அதிகார சுரண்டலை தடுக்கவே இந்த விதிகள்னா அப்புறம் எப்படி இது பிறப்படிப்படையிலான ஜாதி அமைப்பா மாறுச்சு? அந்த அம்பு, சாட்டை, மேலாடை பிடிக்கும் குறியீட்டு திருமணங்கள், அதாவது அனுலோம திருமணங்கள் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துச்சு? இங்க அனுலோம திருமணங்களை, அதாவது உயர்ந்த வர்ண ஆண் கீழ் வர்ண பெண்ணை கல்யாணம் பண்றத ஒரு அவசர கால விதிவிலக்கா மட்டுமே அன்றைய சாஸ்திரங்கள் அனுமதிச்சுது. ஆனா மனிதர்களோட அதிகார ஆசை இத நடைமுறையா மாத்துனப்போதான் குழப்பங்கள் தொடங்குச்சு. என்ன மாதிரி குழப்பங்கள்? கீழ் வர்ணத்திலிருந்து வந்த மனைவிக்கு வீட்ல முதல் மனைவிக்கான ஆன்மீக அந்தஸ்து மறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு எந்த வர்ணத்தை கொடுக்கறதுங்கிற மாபெரும் குழப்பம் வந்துச்சு. ஓ, அதனாலதான் வர்ணக்கலப்பு, அதாவது வர்ண சங்கரம் ஏற்பட்டு புதுசா பிரிவுகள் உருவாக தொடங்குச்சா? ஆமா, தனி மனிதனோட குணத்தையும் தொழிலையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நெகிழ்வான கட்டமைப்பு காலப்போக்குல பிறப்பு அடிப்படையான இறுக்கமான ஜாதி அமைப்பா மாறினதுக்கு இந்த விதிகளோட தவறான பயன்பாடே காரணம். ஆயிரக்கணக்கான ஜாதிகளா சமூகம் சிதறண்டு போன வரலாற்று இருண்ட காலம் இதுதான். சரி, கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறோம். மூல ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க 8 வகையான திருமண முறைகளை பத்தி பேசாம இருக்க முடியாது. பிரம்ம விவாகம் முதல் பைசாச்ச விவாகம் வரை. ஆமா, ரொம்ப முக்கியமான பகுதி இது. இதுல முதல் 4 முறைகள் உயர்வானவேன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த 4 முறைகள், காதல் திருமணமான காந்தர்வ விவாகம், பணம் கொடுத்து பொண்ணை வாங்குற ஆசுர விவாகம், வன்முறை மூலமா கடத்துற ராட்சச விவாகம், இதெல்லாம் கூட பரவாயில்ல. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த பைசாச்ச விவாகம். அது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். போதையில அல்லது தூக்கத்துல சுயநினைவற்ற நிலையில இருக்க ஒரு பொண்ணை வன்முறை செய்யறது, இது எப்படி ஒரு கல்யாண முறையா இருக்க முடியும்? இது அப்பட்டமான முட்டாள்தனம் இல்லையா? இத சட்டத்துல ஏன் வச்சிருக்கணும்? முதல் பார்வையில இது கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா இதோட சமூக பின்னணியை நாம ஆராயணும். எந்த ஒரு காலத்திலையும் சுயநினைவை இழந்து போதையில இருக்கிற ஒரு பொண்ணோட பலவீனத்தை பயன்படுத்தி அவளை அத்துமீறது மிக கொடூரமான குற்றம்தான். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒருவேளை அப்படி ஒரு கொடுமை நடந்துட்டா அன்றைய சமுதாயம் அந்த பொண்ணை தீட்டு என்றோ கரை படிந்தவள் என்றோ சமூகத்திலிருந்து ஒதுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இத ஒரு விவாக முறையா பட்டியலிட்டாங்க. அதாவது இன்றைய நவீன சமூகத்துல கூட பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை குற்றவாளி போல பாக்குற விக்டிம் பிளேமிங் மனநிலை இருப்பதை நம்ம பாக்குறோம்.
அப்படி இருக்கும் பொழுது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க, கரெக்டா? துல்லியமான புரிதல். குற்றத்தை நியாயப்படுத்துறதுக்காக இல்ல, அந்த ஆண் தண்டனையிலிருந்து தப்பிச்சிடக்கூடாது, அவன் கட்டாயம் அவளோட வாழ்க்கை பொறுப்பேற்கணுங்கிற பொண்ணுக்கான பாதுகாப்பு வேலை இதுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ண எந்த சூழ்நிலையிலையும் நடுத்தெருவுல நிக்க கூடாதுங்கிற சமூக பாதுகாப்பு இது. மேலும் இந்த 8 திருமண முறைகளுக்கும் அவற்றின் மூலமா பிறக்கிற குழந்தைகளுக்கும் உள்ள தொடர்பை அன்றைய அறிஞர்கள் ரொம்ப ஆழமா விவரிச்சிருக்காங்க. இதை நாம நவீன எபிஜெனெட்டிக்ஸ் அறிவியலோட நேரடியா ஒப்பிடலாம். எபிஜெனெட்டிக்ஸா? அதாவது நமது டிஎன்ஏ அப்படிங்கிறத ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்னு வச்சுக்கிட்டா, எபிஜெனெட்டிக்ஸ்ங்கிறது அதுல ஓடுற சாஃப்ட்வேர். பெற்றோட மனநிலை, அந்த சூழல், அந்த சாஃப்ட்வேர் எப்படி செயல்படுதுங்கிறத தீர்மானிக்குது, அப்படிதானே? அருமையான ஒப்பீடு. கருத்தரிக்கும் போது பெற்றோரோட ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது மனநிலையே குழந்தையோட குணத்தை தீர்மானிக்குதுன்னு இந்த நூல் சொல்லுது. தர்மம், அன்பு மாதிரியான அமைதியான மனநிலையோட இணையும் போது உடம்புல சுரக்கிற ஹார்மோன்கள் நற்குணங்களோட குழந்தையை உருவாக்குது. ஓ, இது அந்த முதல் 4 உயர்முறைகளுக்கு பொருந்தும். ஆமாம். ஆனா பயம், ஏமாற்றம், போதை அல்லது வன்முறையின் உச்சத்துல கரு உருவாகும்போது, அதாவது அந்த கடைசி 4 முறைகள்ல பெற்றோரோட உடம்புல இருக்க அதீத மன அழுத்த ஹார்மோன்கள் குழந்தையோட ஜீன் எக்ஸ்பிரஷனை, மரபணு வெளிப்பாட்டே மாத்திடுது. அந்த குழந்தையோட மனோநிலையும் தர்மத்தை வெறுக்கிறதா அபயமுன்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பெற்றோரோட இமோஷனல் மனநிலை எப்படி மரபணுக்களை, அதாவது எபிஜெனெட்டிக்ஸை பாதிக்குதுன்னு யோசிச்சிருக்காங்க. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. சொல்லுங்க. காமத்துல ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது, மனைவியோட சந்தோஷம் தான் முதன்மையானதுன்னு மூல நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் பெண்களோட மாதவிடாய் சுழற்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். முதல் 4 நாட்கள் பெண்கள் ஓய்வெடுக்கணும், அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களே. இது பெண்களோட உடலியல் ஆரோக்கியத்துக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் மரியாதை. அந்த 4 நாட்கள்ல அவங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியா ஏற்படும் அதீத சோர்வை உணர்ந்து அவங்களோட உடலை ஆணாதிக்க சிந்தனையோடு சுரண்டக்கூடாதுங்கிற நோக்குல வகுக்கப்பட்ட உயிரியல் விதி இது. சூப்பர். இதை தாண்டி எந்தெந்த இரவுகள்ல சேர்ந்தா என்னென்ன குழந்தைகள் பிறக்குங்கிற கணக்கீடும் இதுல துல்லியமா இருக்கு. இது நவீன மருத்துவத்தோட ஆவ்யூலேஷன் சுழற்சிக்கு மிக நெருக்கமான ஒரு கணக்கீடு. இதுல இன்னொரு பெரிய விஷயத்தையும் நான் கவனிச்சேன். ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஆணோட குரோமோசோம்ஸ் தான் காரணங்கிற அறிவியல் இதுல இருக்கா? இன்னைக்கு கூட பல பிற்போக்கு சமூகங்கள்ல பெண் குழந்தை பிறந்தா பொண்ணை குறை சொல்றாங்களே. துரதிர்ஷ்டமா இன்னைக்கு அந்த அறியாமை தொடருது. ஆனா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆணின் சுக்லம் மிகுதியானால் ஆண் குழந்தையும், பெண்ணின் ஸ்திரோனிதம் மிகுதியானால் பெண் குழந்தையும் பிறக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அட. ஆணோட XY குரோமோசோம்ஸ் பங்களிப்பே குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்குதுங்கிறது இது குறியீடா உணர்த்துது. தன் மனைவியோட மகிழ்ச்சிக்காக மட்டும் அவளோட இணைந்து தர்மத்தின் அடிப்படையில இந்த விதிகளை பின்பற்ற ஒருவன் இல்லறத்துல இருந்தாலும் அவன் பிரம்மச்சரியத்திற்கு சமமானவன்னு இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. காமத்தை கூட சுயநலம் இல்லாத ஒரு தியாகமா பார்க்கிற ஆழமான தத்துவம் இது. பிரமிப்பா இருக்கு. நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம். இந்த பழங்கால திருமண விதிகள் என்பவை ஏதோ மக்களை ஒடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வெறும் கட்டுப்பாடுகள்னு நாம ஈஸியா ஒதுக்கிட முடியாது. அவை அக்காலத்தோட மரபியல், மனோதத்துவம், சமுதாய பாதுகாப்பு மற்றும் உயிரியல் அறிவியலோட ஒரு மிகச் சிக்கலான கலவைங்கிறத இன்னைக்கு நாம விரிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஒவ்வொரு விதியிலையும் ஒரு சமூக தேவை இருந்திருக்கு. சமூகத்தோட உயிர்வாழ்வுக்கான ஒரு தற்காப்பு இருந்திருக்கு. இறுதியா உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழங்கால மனிதர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச மிகச்சிறந்த அறிவியலையும் தங்களோட வாழ்வியல் அனுபவத்தையும் வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் காக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. உண்மைதான். அத இன்னைக்கு நாம நம்ம நவீன பார்வையிலிருந்து விமர்சிக்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு நாம நம்மளோட நவீன அறிவியலை வச்சு உருவாக்குற சட்டங்களும் சமூக கட்டமைப்பு விதிகளும் இன்னும் 5000 வருஷங்கள் கழிச்சு வர்ற மனித சந்ததியினருக்கு எத்தகைய கொடூரமான அல்லது பிற்போக்கான விதிகளா தோன்றும்? ஆழமான கேள்வி. எந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் அதோட வேர்களை தேடி சென்று பல கோணங்கள்ல ஆராய்றது தான் உண்மையான தேடல். இன்னைக்கு நாம அதை செய்திருக்கோம்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.